நயன்தாரா விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரோட கல்யாணமும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த கல்யாண நிகழ்வை நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டது. இந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி 2 வருஷமா ரிலீஸ் ஆவறதுக்கு காரணம் நானூறு ரவுடி தான் படத்துல இருக்கக்கூடிய சில காட்சிகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தனுஷ் சொன்னதுனால அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குறதுக்காக 2 வருஷமா வெயிட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் நயன்தாராவுக்கு தனுஷ் எந்த விதமான பர்மிஷனும் கொடுக்காதனால நேத்து அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ் பண்ண நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா அந்த கல்யாண நிகழ்வை பத்தி மட்டும் பேசாம அவங்களோட திரை வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிச்சது, அவங்களோட முந்தைய கால ரிலேஷன்ஷிப்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சிம்புவுடனான காதல்ல நான் 100% என்னோட லவ் அண்ட் எஃபர்ட்டை போட்டேன், ஆனா எனக்கு திரும்ப கிடைச்சது என்னமோ துரோகம் தான் அப்படிங்கிற மாதிரியும், அன்னைக்கு இருக்க மீடியால சிம்பு நயன்தாரா அவர்களுடைய பிரைவேட் போட்டோஸ் நிறைய ரிலீஸ் ஆச்சு. இந்த பிரைவேட் போட்டோஸ் ரிலீஸ் ஆனதுனால தான் இவங்களுக்குள்ளார மனமுறிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸும் ரூமர்ஸா பரவிட்டு இருந்தது. நாகார்ஜுனா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. டார்ஜிலிங்ல நயன்தாரா கூட ஷூட்டிங்ல இருந்த அந்த டைம்ல நல்ல டேலண்டடா நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷூட்டிங்ல கால் வரும். அந்த காலை அட்டன் பண்ணி நயன்தாரா பேசினதுக்கு அப்புறம் அவங்களோட சந்தோஷம் போயிடும், பயங்கரமா கோவப்படுவாங்க, ஷூட்டிங்கே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த டைம்ல நான் நயன்தாரா கிட்ட போய் நீங்க டேலண்டடா இருக்கீங்க, நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ள எல்லாம் போய் ஏன் மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த டாக்குமெண்ட்ரியில. இது போக வில்லு பட டைம்ல பிரபுதேவா கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க நயன்தாரா. பிரபுதேவா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்க கூடாது, இதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரி பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டதா நயன்தாரா சொல்றாங்க. ராமராஜ்யம் அப்படிங்கிற படத்துல தான் கடைசியா நான் நடிக்க போறதாவும், இதுக்கு மேல நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே நடிக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் என்னோட நாலேஜ் இல்லாமே இப்படிப்பட்ட நியூஸஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிற குழப்பத்துல அந்த டைம்ல இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு சரியான மெச்சூரிட்டியே கிடையாது. யார் என் மேல அன்பு செலுத்தினாலும் அது உண்மைதான் அப்படின்னு நம்பி நான் 100% மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவேன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அவங்களுக்காக என்ன வேணா இறங்கி செய்வேன். இப்படி இருந்ததுனாலேயே எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்தையும் துரோகம் தான் மிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நானூறு ரவுடி தான் படத்துல விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நானூறு ரவுடி தான் படத்துல இருக்கக்கூடிய காப்பிரைட் மெட்டீரியல் 3 செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் 10 கோடி தரணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில 25 செகண்டுக்கு நானூறு ரவுடி தான் படப்பிடிப்பு காட்சிகள் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தனுஷ் எப்படி ரியாக்ட் பண்ண போறார், லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செலிபிரிட்டிஸ் சினிமா ரிலேட்டடான நியூஸஸை பார்க்கறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.